பூஜ்யாய ராகவேந்திராய சக்கிய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். சரோவரம் அருகில் நின்று கொண்டு யக்ஷன் கேட்கின்ற பலவிதமான கேள்விகளுக்கு தர்மராஜன் தன்னுடைய சாஸ்திர ஞானத்தினாலும் அனுபவ ஞானத்தினாலும் அதற்கு உண்டான விடைகளை அற்புதமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த ஜெகத்திலேயே உண்மையாலுமே சந்தோஷப்படுபவன் யார் அப்படின்னா பாருங்க, யார் ஒருவன் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு ஜப தப அனுஷ்டானங்களை செய்து மதிய நேரம் அவன் வீட்டிலேயே யாரால் உண்ண முடிகிறதோ அவனே சந்தோஷப்படுபவன். மதியம் அப்படின்னா காலையிலிருந்து கிரமமாக இறைவனுடைய அந்த அனுஷ்டானம் என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் செய்ய முடிந்து மதிய நேரத்தில் தன் வீட்டில் தானே உண்பவன். ஏன்னா பொருள் தேடுபவர்களுக்கு இந்த நிலைமை என்றுமே வராது. என்ன காரணம்னா காலையில் 7 மணி 8 மணிக்கு பொருள் தேடுவதற்காக வெளியே சென்று விடுவார்கள். அப்ப என்னாச்சு, அவருடைய எண்ணமெல்லாம் அந்த பொருளின் மேல் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ என்ன கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தி கொண்டு சதா சர்வகாலமும் இறைவனுடைய அந்த பூஜா விதிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற யாரால் முடிகிறதோ அவர்கள் நிஜமான சந்தோஷப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா எந்த கடனும் இல்லை, சரி, எந்த விதமான அந்த டென்ஷன் டிப்ரெஷன் மனக்குழப்பம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ தூரமா பிரயாணம் போகணுமா அதுவும் இல்லை. அப்போ நிச்சயமா அவன் ஜெகத்துல எந்த விதமான அந்த சந்தோஷம் குந்தகம் ஆவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சரி, அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஆச்சரியகரமான விஷயம் எது? உலகத்திலேயே நிறைய ஆச்சரியம் இருக்கு. தன் கண்முன்னே மற்றவர்கள் இறப்பதை பார்த்து கொண்டும் தானே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு திரிபவர்கள் இருக்கார்ல, அது எப்படி? இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குமோ? நிறைய பேர் போவதை பார்த்தும் தானும் ஒரு நாள் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதை நம்பாது, நானே அழைத்தும் எல்லா காரியமும் நானே நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று சிலர் திரிகிறார்கள் இல்லையா? இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னா, வழி மார்க்கம், நாம் செல்ல வேண்டிய உண்மையான மார்க்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு கேள்வி. நாம வாழ்க்கையில அது போற போக்குல நாமும் போற மாதிரி இருக்கு. மகாபாரதம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனாக பிறந்த ஒருவனுக்கும் குறி டார்கெட் எங்கு செல்ல வேண்டும் என்பது முதலிலேயே தீர்மானித்து விட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமையப் போகிறது, இதை நோக்கிய பயணம் இதுதான் நிரந்தரம் என்பதை அறிந்து கொண்டு அதன் வழியிலேயே யார் ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்களோ இதுதான் ரொம்ப முக்கியம். குறி, நாம எங்க போகணும் என்பதை முதலே தீர்மானம் பண்ணி அதற்கு உண்டான வழியில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அது என்ன சார் அப்படின்னா, இதுல என்னன்னா, அது என்ன குறி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த டார்கெட் எல்லை, இந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கு. பலர் நான் என் வாழ்நாளில் இவ்வளவு சம்பாதித்து விட வேண்டும், அந்த டார்கெட்டை வைக்கிறது கூட அந்த செல்வத்தை அடிப்படையாக வைத்து சுகபோக வாழ்க்கையில் திளைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம், மீண்டும் எங்கு செல்ல போகிறோம், இந்த சிந்தனை சிறிதும் இல்லாதவர்களே. இப்போ நீங்க செல்வம் சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனா அதை அனுபவிக்க முடியுமா? அது சேர்க்கும் வரை உங்களால் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையவே முடியாது. சரி, அதற்கு உள்ள போனா அதனுடைய எல்லை அப்படின்னு இத்தனை ரூபாய் சம்பாதிக்கிற வரையிலும் அப்படின்னு ஒரு கணக்கு வைங்க. அந்த விஷயம் முடிந்த பின்னும் உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது.
அது என்னாச்சு? கடைசி வரை அதை நோக்கியே உங்களை ஓட வைக்கும் மிகப்பெரிய போதை அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாம பாருங்க, இந்த உலகத்தில் இறைவனை நான் என்றாவது ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது அடைய வேண்டும். இந்த குறி, இந்த லட்சியம், இது கண்டிப்பா நாம ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். அப்போ அந்த இறைவனை சேர்வதற்கு ஒரு வாகனம் வேணுமில்ல, அந்த வாகனம் வேறு எதுவும் இல்லை, அதுவே இந்த தேகம். சரி, அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தேகத்தில் இந்த இந்த செயல்களுக்கு செய்யக்கூடியதற்கு சக்தி அது ஆத்மா ஒன்று கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனா இத்தனை விஷயம் நமக்கு பின்னால் இருந்து நடந்து கொண்டு இருந்த பொழுதும் பாருங்க, அந்த பிளான் செய்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களுடைய உதவியோடு ஆத்ம பலத்தோடு நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறோன்னா, நான் நினைச்சேன், நான் அடைந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பெற்றேன் என்று அந்த சாதனைகளை தன்னால் மட்டும் நடந்தது என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு இருப்பவனே அகங்காரம் மிக்கவன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு இந்திரியங்கள், அதை இயக்கக்கூடிய சக்திகள் நம்முள் இருந்து அந்த காரியத்தை செய்விக்கின்றன என்கின்ற நினைப்பு சிறிதும் இல்லாது இது நானே செய்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, அப்போ உள்ள இருந்து இந்த இயக்கமெல்லாம் என்ன சொல்லுது, நின்ன பிறகு உங்களால் ஏன் அந்த காரியத்தை செய்ய முடியல? ஒரு டைமில் அந்த இந்திரியங்கள் தன்னுடைய காரியங்களை நிறுத்தி விடுகின்றன. மனிதன் வீழ்கிறான், சாகிறான். அதற்கு பின்பு தேகத்தில் எந்த விதமான செயலும் ஏற்படவில்லையே. அப்போ இதுவரை நம்மை யாரோ இயக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை ஒப்பிக்கொள்ளத்தானே ஆக வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, அடுத்து எப்படி சார் அந்த இலக்கு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நன்னா தெரியுது. அதற்கு என்ன வழி? இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. இறைவனை அடையணும்னா நீங்க பஜனை செய்தால் இறைவனை அடையலாம்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் வேதங்களை படித்தால் கண்டிப்பா செய்யலாம். இல்லை இல்லை, நீங்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் சேவை செய்தால் இறைவனை அடையலாம். இப்படி அவங்களுக்கு தெரிந்ததை தர்மம் என்று நினைத்து கொண்டு பலவித பாடங்கள் இந்த உலகத்தில் உலா வருகின்றன. எது நிஜம் சார்? இதுல பயங்கர குழப்பமா இருக்கு. அப்படின்னா இதற்கு வேதம் என்ன சொல்கிறதோ, வேதம் எந்த வழியை காண்பிக்கிறதோ அது சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லலாம். ஆனா வேதங்களிலும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமாக பலவிதமான தேவதைகளை வேதங்கள் கூறிக்கொண்டிருக்கிறதே, அதில் எது நிஜம்? வேதங்களை பார்த்த உடனே இதுதான் குறி, அப்படி இதுதான் இலக்கு அப்படின்னு அதுல நிர்ணயப்படுத்தி சொல்லி இருக்கிறதுனா இல்லை. பலவிதமான தேவதைகளை எப்படி கொண்டாடுவது, எப்படி ஆராதனை செய்வது என்று வேதங்கள் விளக்குகின்றன. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம என்ன பண்ணலாம்? வேதத்தினுடைய அபிப்பிராயங்கள் பலவிதமான குழப்பங்களுக்கு ஆட்பட்டு இருப்பதனால அடுத்து ரிஷி முனிகள் என்ன சொல்லியிருக்காங்களா, ஸ்மிருதிகள் என்று சொல்வார்கள். வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதையே நல்லா புரியும்படி சொல்வது ஸ்மிருதி. அதுல நிறைய ஸ்மிருதி இருக்கு. மனு ஸ்மிருதி, எத்தனை ரிஷிகள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் ஸ்மிருதி எழுதியிருக்கிறாங்க. வசிஷ்டர் எழுதியிருக்கார், விஸ்வாமித்திரர் எழுதியிருக்கார், இப்படி பராசரர் எழுதியிருக்கிறார். இப்படி பலவிதமான ஸ்மிருதிகள் இருக்கின்றன. இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு ரிஷிமணிகளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வழியை காண்பித்து கொண்டு இருக்கின்றனர். அப்போ ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமானால் எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க. லோகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை காண்பிக்கிறாங்க, ரைட்? வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அதுவும் பலவிதமான வழிகளை கூறுகிறது. சரி, ரிஷி முனிகள் கொடுத்த ஸ்மிருதிகளை பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்மிருதிகளும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறது. பாருங்க, ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்னுடைய இலக்கை தீர்மானிக்க வேண்டும் என்றாலே
எவ்வளவு கடினமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த நேரத்தில் தர்மராஜன் அற்புதமான ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? ஞானிகள் சென்ற பாதை எதுவோ அதில் நீ நடந்தாயே ஆனால் நிச்சயமாக நீ இறைவனை அடையலாம். அற்புதம். ஞானிகள் எந்த வழியில் நடந்தார்களோ, எதை கடைபிடித்தார்களோ, அதனால தான் திருவருள் பெற வேண்டுமானால் நிச்சயம் குருவருள் நிச்சயம் வேண்டும் அப்படின்னு. குருவருள் இல்லை, திருவருள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஞானிகள் ஏன்னா அவங்க வேதங்களையும் கற்று ஸ்மிருதிகளையும் கற்று அவர்கள் பலவிதமான அனுபவங்களை தன்னகத்தே கொண்டவர்கள். சரி, அப்போ அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து அந்த வழியில் யார் ஒருவர் நடக்கிறார்களோ கண்டிப்பா இறைவனை அடையலாம். அந்த இலக்கை நிர்ணயிக்கும் பொழுது நிச்சயமாக. ஏன்னா இப்போ ஒரு ஊருக்கு போறோம். சரி, அந்த ஊருக்கு போன உடனே திடீர்னு 2 விதமான பாதைகள் பிரிகின்றன அப்படின்னா, இந்த இடது பக்கமா போறதா வலது பக்கமா போறதா அப்படின்னு தெரியாம ஒருவன் குழம்பி நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னா, எதிர்த்த மாதிரி ஒருவன் பல வருடமாக நாம் செல்கின்ற எந்த பாதையோ அந்த பாதையில் பல அனுபவத்தை கொண்டவன் வரும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்று கேளும்போது அவனை அப்படியே முழுமையாக நம்பி அவன் சொல்கின்ற அந்த பாதையிலே சென்றால் நிச்சயமாக அந்த ஊருக்கு செல்ல முடியும் இல்லையா? நாமோ எந்த பாதை என்கிறது நிர்ணயம் செல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறோம். அதை அறிந்தவன் ஒருவன் இதுதான் பாதை என்று சொல்லும் போது நாம் அப்படியே நம்பி அவன் சொல்கின்ற பாதையிலே சென்று அந்த ஊரை அடைவது போல, அனுபவப்பட்ட ஞானிகள் எதை சொல்கிறார்களோ அதை பின்பற்றி நாம் இறைவனை அடைவது உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் அற்புதமான விளக்கத்தை கூறுகிறார். அடுத்த கேள்வி என்னன்னா, வார்த்தை எது, செய்தி எது? இந்த உலகத்திலேயே நாம பிறந்ததிலிருந்து எவ்வளவோ புஸ்தகம் படிக்கிறோம், எவ்வளவோ ஞானத்தை அடைகிறோம். ஆனா எது அடைய வேண்டிய, நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த செய்தி அல்லது வார்த்தை எது அப்படிங்கிறது யக்ஷனுடைய கேள்வி. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய பாத்திரம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பாத்திரம் அப்படின்னா இந்த உலகம், ஜெகத், இந்த ஜெகமே மிகப்பெரிய பாத்திரமாக இருக்கிறது. சரி, அதுல பார்த்தோம்னா நெருப்பு அங்க போடப்பட்டு இருக்கிறது. சரி, அந்த நெருப்பு என்பது வேறு யாரும் இல்லை, சூரியன். அந்த நெருப்பினிலே விறகுகள் போடப்பட்டிருக்கிறது. சூரியன் சந்திரன் என்கின்ற நெருப்பினிலே ஜெகத் என்கின்ற பெரிய பாத்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். மிகப்பெரிய பாத்திரம், சரிங்களா? அதுல மிகப்பெரிய நெருப்பு சூரியன், விறகுகளை அங்கு அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது சூரியன் மற்றும் சந்திரன். இது மட்டும் அல்லாமல் அங்க என்ன அப்படின்னா, மிகப்பெரிய கரண்டி ஒன்று இருக்கிறது. அந்த கரண்டி மாதங்கள் ருதுக்கள் என்பதே அந்த கரண்டி. சரி, இதுல என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயம் நடக்குது எதுக்காக அப்படின்னா, அங்கு உள்ளே நம்மை போன்ற ஜீவர்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சரி, அப்போ ஒரு நாள் போகும் பொழுது, அந்த சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் நம்மளுடைய ஒரு ஆயுளை அவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த காய்கறியை அந்த பாத்திரத்தில் போடும் பொழுது அந்த சூடு ஏற 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 அந்த காயானது அப்படியே மெல்ல அந்த சுருங்கும் தன்மை ஆகும், தெரியுங்களா? வேக 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 தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அப்படியே அந்த காய் சுருங்கிடும். நாம் என்ன சொல்கிறோம், வெந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த போல
தினசரி இந்த ஜெகத் என்கின்ற பாத்திரத்தில் நம்மை சூரிய சந்திரர்கள் இருந்து கொண்டு காலம் இதைய யார் செஞ்சிட்டு இருக்கான்னா, காலம் என்பவன் இந்த ஜெகத்தே என்கின்ற பாத்திரத்தில் சூரிய சந்திர நெருப்பை வைத்து கரண்டி, அதாவது மாதம் ருது என்கின்ற கரண்டியை வைத்து கொண்டு நம் ஜீவர்களை திருப்பிக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் இல்லாமல் மடிந்து போவோம் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை இந்த உலகத்தில் யார் ஒருவன் அறியவில்லையோ, பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் நம் ஆயுளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய செய்தி. இந்த ஒரு விஷயத்தை யார் அறியவில்லையோ, இது மிகப்பெரிய பிலாசபின்னு சொல்லலாம். ஆனா இது அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம். எவ்வளவோ எனக்கு தெரியும் அப்படின்னா இதை அறிந்து கொள்ள வேண்டிய என்றால் நிச்சயமாக எப்பேற்பட்ட படிப்பாளியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை இழந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உண்மை ஒருவன் நிச்சயமாக அறிய வேண்டும் என்று மகாபாரதம் எடுத்து கூறுகிறது. பக்தர்களே, நாளையும் பருகலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.